அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிகேவுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக பார்த்து வரோம். இந்த டெஸ்ட்டில் 3ல் பார்த்தீங்கன்னா ஒரு 100 முக்கியமான கேள்விகள். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்பவும் போல் சொல்கிற மாதிரி ஜஸ்ட்டு உங்கள் மார்க்கெல்லாம் ஒரு நோட்டில் என்ட்ரி பண்ணுங்கள். அதாவது தவறானதா ரைட்டானதாங்கிறத என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்களே ஒரு கன்க்ளூஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். முதல் கேள்வி பாருங்க. 1767ஆம் ஆண்டு பூலித்தேவரை தோற்கடித்தவர் யார்? 1767 பூலித்தேவரை தோற்கடித்தவர் ஆன்சர் கேப்டன் கேம்பல் என்பது சரி. முதலாம் சந்திரகுப்தர் குமாரதேவி என்ற எந்த இளவரசியை மணந்தார்? முதலாம் சந்திரகுப்தர் குமாரதேவி என்ற எந்த பகுதி இளவரசியை மணந்தார்? ஆன்சர் லிச்சாவி என்பது சரி. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 2013 என்பது சரி. FW எல்லிஸ் புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவிய ஆண்டு எந்த ஆண்டு? எல்லிஸ் புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவிய ஆண்டு 1816 என்பது சரி. கர்நாடக உடன்படிக்கை எப்போது ஏற்படுத்தப்பட்டது? கர்நாடக உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், ஜூலை 31, 1801 என்பது சரி. நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி முறையான அகழ்வாய்வு நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி முறையான அகழ்வாய்வு நடைபெற்ற ஆண்டு 1915 என்பது சரி. டாக்டர் சி நடேசனார் எனும் மருத்துவர் மதராஸ் ஐக்கிய கழகம் எனும் அமைப்பை உருவாக்கிய ஆண்டு என்ன? நடேசனார் மதராஸ் ஐக்கிய கழகம் எனும் அமைப்பை உருவாக்கிய ஆண்டு 1912 என்பது சரி. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? 1982 என்பது சரி. பிரபலமாக கப்பலுக்கு வாயில் இருப்பு என்று அழைக்கப்பட்ட திட்டம் எதனோடு, எந்த நாட்டோடு தொடர்புடையது? கப்பலுக்கு வாயில் இருப்பு என்று அழைக்கப்பட்ட திட்டம் எதனோடு தொடர்புடையது? ஆன்சர் அமெரிக்கா என்பது சரி. மிருகச்சடிகம் என்ற நூலை எழுதியவர் யார்? மிருச்சகடிகம் என்ற நூலை எழுதியவர் யார்? மிருச்சகடிகம் என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் சூத்ரகர் என்பது சரி. வேலூர் புரட்சியின் முதல் பலியாக கருதப்படுபவர் யார்? வேலூர் புரட்சி 1806 நடந்த புரட்சி. அதில் முதல் பலியாக கருதப்படுபவர் கர்னல் பேன்கோர்ட் என்பது சரி. இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் முதலில் பங்கேற்றது? இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் முதலில் பங்கேற்றது? ஆன்சர் 1937 என்பது சரி. யூசுப் கான் என்றும் கான் சாஹிப் என்றும் அழைக்கப்பட்ட மருதநாயகம். மருதநாயகத்தோட பெயர் பார்த்தீங்கன்னா யூசுப் கான். கான் சாஹிப் என்றும் அழைக்கப்பட்டவர். அவர் எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார்? யூசுப் கான் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1764ஆம் ஆண்டாகும். தமிழக அரசு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்த ஆண்டு எந்த ஆண்டு? தமிழக அரசு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்த ஆண்டு 1989 என்பது சரி. கவிராஜா என்ற பட்டத்தை பெற்றவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. கவிராஜா என்ற பட்டத்தை பெற்றவர் சமுத்திரகுப்தர் என்பது சரி. வாங்கும் சக்தியை கண்காணிப்பதற்கான ஒரு முறை எது? ஆப்ஷன்ல பாருங்க. வாங்கும் சக்தியை கண்காணிப்பதற்கான ஒரு முறை ஆன்சர் நுகர்வோர் விலை குறியீட்டு எண் என்பது சரி. மதுரை நாயக்கராக விஸ்வநாத நாயக்கர் பதவியேற்ற ஆண்டு எந்த ஆண்டு? மதுரை நாயக்கராக விஸ்வநாத நாயக்கர் பதவியேற்ற ஆண்டு 1529ஆம் ஆண்டாகும். இரட்டைமலை சீனிவாசனின் சுயசரிதியான
ஜீவிய சரித சுருக்கம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் சுயசரிதை பேர் பார்த்தீங்கன்னா ஜீவிய சரித சுருக்கம். இது எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1939 என்பது சரியான விடை. தி ஹிந்து எனும் செய்தி பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? த ஹிந்து எனும் செய்தி பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு 1878 என்பது சரி. வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார்? வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட குப்த அரசர் பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் என்பது சரி. கொல்கத்தாவில் அமைந்துள்ள ரயில்வே மண்டலம், மொத்தம் 17 ரயில்வே மண்டலங்கள்ல கொல்கத்தாவில் அமைந்துள்ள ரயில்வே மண்டலம் எது? ஆன்சர் தென்கிழக்கு ரயில்வே தான் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது. 1925 நவம்பர் 21 அன்று எங்கே நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் பெரியார் சட்டசபையில் பிராமணர் அல்லாதோருக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் எனும் கோரிக்கையை முன்வைத்தார்? 1925 நவம்பர் 21 எங்கே நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டில் பெரியார் சட்டசபையில் பிராமணர் அல்லாதோருக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்தார்? ஆன்சர் காஞ்சிபுரம் என்பது சரி. குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர் என்பது சரி. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் 1930 ஏப்ரல் 13 திருச்சிராப்பள்ளியில் இருந்து தொடங்கி எந்த நாள் அன்று தஞ்சாவூர் மாவட்டத்தின் வேதாரண்யத்தை சென்றடைந்தது? அது எந்த நாள்? 1930 ஏப்ரல் 13 தொடங்குறாங்க. எந்த நாள் வேதாரண்யத்தை சென்றடைந்தது? ஆன்சர் ஏப்ரல் 28 என்பது சரி. 1922 சௌரி சௌரா நிகழ்வில் எத்தனை காவலர்கள் கொல்லப்பட்டனர்? சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்ற ஆண்டு 1922. அதுல எத்தனை காவலர்கள் கொல்லப்பட்டனர்? 22 பேர் என்பது சரி. இந்திய வனவிலங்கு வாரியம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இந்திய வனவிலங்கு வாரியம் நிறுவப்பட்ட ஆண்டு 1952 என்பது சரி. தென்மேற்கு பருவக்காற்று பொதுவாக எந்த மாதத்தின் முதல் வாரத்தில் இந்தியாவின் தென்பகுதியில் தொடங்குகிறது? தென்மேற்கு பருவக்காற்று பொதுவாக எந்த மாதத்தின் முதல் வாரத்தில் இந்தியாவின் தென்பகுதியில் தொடங்குகிறது? ஜூன் என்பது சரி. பெரும் மக்களியல் பிளவு ஆண்டு என அழைக்கப்படும் ஆண்டு எந்த ஆண்டு? பெரும் மக்களியல் பிளவு ஆண்டு என்று அழைக்கப்படும் ஆண்டு பார்த்தீங்கன்னா 1921 என்பது சரி. மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடைய சாதனைகளை குறிக்கிறது? மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடைய சாதனைகளை குறிக்கிறது? ஆன்சர் முதலாம் சந்திரகுப்தர் என்பது சரி. ஹரப்பா நாகரிக பகுதிகளில் எந்த வடிவிலான சர்ச் எடைகள் கிடைத்துள்ளன? ஹரப்பா நாகரிக பகுதிகளில் எந்த வடிவிலான செற்று எடைகள் கிடைத்துள்ளன? அதனுடைய எடைகள் வடிவம் பார்த்தீங்கன்னா கன சதுரம் என்பது சரி. மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் அரபு மொழி என்பது சரி. புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் 1973 என்பது சரி. பரப்பளவை பொறுத்து இந்தியா உலகளவில் எத்தனையாவது பெரிய நாடாக உள்ளது? பரப்பளவை பொறுத்து இந்தியா உலகளவில் எத்தனையாவது பெரிய நாடாக உள்ளது? ஆன்சர் 7வது பெரிய நாடு என்பது சரி. கீழ்கண்ட எந்த இடத்தில் தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? அது எந்த இடம்? எந்த இடத்தில் தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ராகி கர்கி என்பது சரியான விடை. இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH7 என்பது சரி. கிழக்கு தொடர்ச்சி மலை அதனுடைய மற்றொரு பெயர் என்ன? கிழக்கு தொடர்ச்சி மலை டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது.
கிழக்கு தொடர்ச்சி மலை பார்த்தீங்கன்னா பூர்வாதிரி மலை என்றும் அழைக்கப்படுகிறது. வங்காள விரிகுடாவில் உள்ள அந்தமான் நிக்கோபார் தீவு எத்தனை தீவுகளை கொண்டுள்ளது? அந்தமான் நிக்கோபார் வங்காள விரிகுடாவில் உள்ளது. அது எத்தனை தீவு கூட்டங்களை கொண்டுள்ளது? ஆன்சர் 572 தீவு கூட்டங்கள் என்பது சரி. இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது? இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது? ஆன்சர் முகமது கோரி என்பது சரி. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வர் என்ற பகுதியில் ஊற்றாக உருவாகும் ஆறு எந்த ஆறு? மகாராஷ்டிரா மாநிலம் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வர் என்ற பகுதியில் ஊற்றாக உருவாகும் ஆறு கிருஷ்ணா ஆறு என்பது சரி. வரிமுறையை வடிவமைப்பதில் முதன்மையானது எது? ஒரு வரிமுறையை வடிவமைச்சாங்கன்னா அதில் முதன்மையானதாக கருத்தில் கொள்ளப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சமத்துவம் என்பது சரி. சகல்காணி அல்லது நாற்பதின்மர் குழு யாரால் உருவாக்கப்பட்டது? சகல்காணி அல்லது நாற்பதின்மர் குழு யாரால் உருவாக்கப்பட்டது? இல்துமிஸ் என்பது சரி. கருப்பு பணம் மற்றும் வரி விதித்தல் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? கருப்பு பணம் மற்றும் வரி விதித்தல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 2015ஆம் ஆண்டு என்பது சரி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் எவ்வளவு? 2011 நம்ம இந்தியாவில் பாலின விகிதம் எவ்வளவு? ஆன்சர் 940 என்பது சரி. சையது வம்சத்தின் கடைசி அரசர் யார்? இதில் நம்மளுக்கே தெரியும், தோற்றுவித்தவர்கள். கடைசி அரசருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. சையது வம்சத்தின் கடைசி அரசர் அலாவுதீன் ஆலம் ஷா என்பது சரி. சுத்தமான பண செயல்பாடு ஆபரேஷன் ஆஃப் மணி எப்போது தொடங்கியது? சுத்தமான பண செயல்பாடு தொடங்கிய ஆண்டு ஆன்சர் ஜனவரி 31, 2017 என்பது சரி. இந்தியா கப்பல் கட்டும் தொழிலில் உலகளவில் எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? இந்தியா கப்பல் கட்டும் தொழிலில் உலக அளவில் எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? 16வது என்பது சரி. ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? ஜிடிபி இதனுடைய நவீன கருத்து முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? சாரி, ஒரு நிமிஷம். ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் சைமன் குஸ்னட் என்பது சரி. மனித மேம்பாட்டு குறியீடு HDI அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? மனித மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1990ஆம் ஆண்டு என்பது சரி. தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 1 எந்த இரு நகரங்களை இணைக்கிறது? தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 1 எந்த இரு நகரங்களை இணைக்கிறது? ஆன்சர் ஹால்தியா அலகாபாத் என்பது சரி. சித்தூர் சூறையாடல் எந்த ஆண்டு நடைபெற்றது? சித்தூர் சூறையாடல் நடைபெற்ற ஆண்டு 1303ஆம் ஆண்டு என்பது சரி. காட் என்னும் ஒப்பந்தம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? காட் என்னும் ஒப்பந்தம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1947 என்பது சரி. மாஸ்கோடகாமாவின் தலைமையின் கீழ் போர்ச்சுகீசியர்கள் எப்போது இந்தியா வந்தனர்? வாஸ்கோடகாமா தலைமையில் போர்ச்சுகீசியர்கள் இந்தியா வந்த ஆண்டு ஆன்சர் மே 17, 1498 என்பது சரி. 1845ஆம் ஆண்டு இந்தியாவை விட்டு வெளியேறிய ஐரோப்பியர்கள் யார்? 1845 இந்தியாவை விட்டு வெளியேறிய ஐரோப்பியர்கள் டேனிஷ்காரர்கள் என்பது சரி. முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? அது முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1881ஆம் ஆண்டு என்பது சரி. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது?
இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1995 ஆண்டாகும். ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளைகளை நிறுவியவர் யார்? ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளையை நிறுவியவர் பிரோஸ் துக்ளக் என்பது சரி. இந்தியாவில் மெட்ரோ ரயில் சேவை முதலில் எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவிலேயே மெட்ரோ ரயில் சேவைங்கிறது இங்கே தான் முதலில் தொடங்கப்பட்டது. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா என்பது சரி. தொழில் மயமாதலின் ஒரு முக்கிய நோக்கம் என்ன? தொழில் மயமாதல் அதனுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது ஆப்ஷனில் வேலை வாய்ப்பை உருவாக்குதல் என்பது சரி. ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஆன்சர் ஏப்ரல் 5, 2016 தான் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது. நாட்டில் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைப்பதற்கான ஒரு கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? சிறப்பு பொருளாதார மண்டலம்லாம் வேணும்னு ஒரு கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஏப்ரல் 2000 ஆண்டு என்பது சரி. முத்ரா ராட்சசம் என்ற நூலை எழுதியவர் யார்? முத்ரா ராட்சசம் என்ற நூலை எழுதியவர் விசாக தத்தர் என்பது சரி. காஷ்மீர் அரசர்களின் வரலாற்று நூலான ஜைன விலாஸ் என்னும் நூலை இயற்றியவர் யார்? காஷ்மீர் அரசர்களின் வரலாற்று நூலான ஜைன விலாஸ் என்ற நூலை இயற்றியவர் பட்டவதாரா என்பது சரி. நாட்டின் மொத்த சர்க்கரை உற்பத்தியில் 50% கொண்டு முதலிடம் வகிக்கும் மாநிலம் எந்த மாநிலம்? நாட்டில் மொத்த சர்க்கரை உற்பத்தியிலேயே பாதி சதவீதம் கொண்ட மாநிலம் ஆன்சர் உத்தரப்பிரதேசம் என்பது சரி. இந்திய சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா டெல்லி என்பது சரி. ஒன்றிய ஆட்சித்துறையை பற்றி கூறும் அரசமைப்பு உறுப்புகள் எவை? ஒன்றிய ஆட்சித்துறையை பற்றி கூறும் அரசமைப்பு உறுப்புகள் எவை? ஆன்சர் 52 முதல் 78 வரை என்பது சரி. 9 வாகனங்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? 9 வானங்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் அமீர் குஸ்ரு என்பது சரி. இந்திய நிலவியல் களவு ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனம் அதனுடைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் கொல்கத்தா என்பது சரி. நாட்டின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எங்கு அமைந்துள்ளது? நம்ம நாட்டில் மிகப்பெரிய எண்ணெய் வயல் அமைந்துள்ள இடம் மும்பை ஹை என்பது சரி. ஆண்டுதோறும் நடைபெறும் மாநில தலைமைச் செயலர்களின் மாநாடுகளுக்கு தலைமை வகிப்பவர் யார்? மாநில தலைமைச் செயலர்களின் மாநாடுகளுக்கு தலைமை வகிப்பவர் முதன்மை செயலர் என்பது சரி. ஜோத்பூர், பிகானர், ஜெய்சால்மர் ஆகிய மாவட்டங்கள் முதன்மையாக உற்பத்தி செய்யும் கனிமம் எந்த கனிமம்? ஜோத்பூர், பிகானர், ஜெய்சால்மர் ஆகிய மாவட்டங்கள் முதன்மையாக உற்பத்தி செய்யும் கனிமம் ஜிப்சம் என்பது சரி. ராக் தர்பன் எனும் இசைநூல் எந்த மொழியை சார்ந்ததாகும்? ராக் தர்பன் இந்த இசைநூல் எந்த மொழியை சார்ந்தது? சமஸ்கிருதம் என்பது சரி. தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவில் சுமார் 2/3 பங்கு எந்த வகை மண் பரவியுள்ளது? மொத்த பரப்புல சுமார் 2/3 பங்கு மண் எந்த மண் பரவியுள்ளது நம்ம தமிழ்நாட்டில்? ஆன்சர் செம்மண் என்பது சரி. கிருஷ்ணகிரி மற்றும் சாத்தனூர் நீர்த்தேக்கங்கள் எந்த ஆற்றின் குறுக்கே உருவாக்கப்பட்டுள்ளன? கிருஷ்ணகிரி மற்றும் சாத்தனூர் நீர்த்தேக்கங்கள் எந்த ஆற்றின் குறுக்கே? தென் பொருணை ஆறு என்பது சரி. முகமது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட ஹாஜி அரசர் யார்? முகமது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட ஹாஜி அரசர் யாருன்னு பாருங்க, அனந்தபாலர் என்பது சரி. இந்தியாவில் முகலாயர் ஆட்சி நடைபெற்ற காலம் எந்த காலம்? இந்தியாவில் முகலாயர் ஆட்சி நடைபெற்ற காலம் ஆன்சர்
1526 முதல் 1707 ஆண்டு வரை இந்திய அரசமைப்பின் எத்தனையாவது பாகத்தில் இந்திய குடியரசுத் தலைவரின் நெருக்கடி கால அதிகாரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? அது எந்த பாகம்? இந்திய குடியரசுத் தலைவரின் நெருக்கடி கால அதிகாரங்கள் பாகம் 18 குறிப்பிடப்பட்டுள்ளன. மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு ஜனவரி 14, 1969 ஆண்டாகும். ஜவ்வாது மலையின் மிக உயரமான சிகரம் எந்த சிகரம்? ஜவ்வாது மலையின் மிக உயரமான சிகரம் ஆன்சர் மேல்பட்டு என்பது சரி. எந்த ஆண்டின் அரசமைப்பு திருத்தப்படி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒருவரே ஆளுநராக இருக்க முடியும்? அது எந்த ஆண்டு அரசமைப்பு திருத்தம்? அதன்படி பார்த்தீங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒருவரே ஆளுநராக இருக்க முடியும். அது எந்த ஆண்டு அரசமைப்பு திருத்தம்னு பார்த்தீங்கன்னா 1956 ஆண்டு அரசமைப்பு திருத்தத்தின்படி. தமிழ்நாட்டின் அதிக மழை பெறும் பகுதி எந்த பகுதி? தமிழ்நாட்டின் அதிக மழை பெறும் பகுதி சின்னக்கல்லார் என்பது சரி. தீப்பாறைகள் சிதைவடைவதன் மூலம் எந்த மண் உருவாகிறது? தீப்பாறைகள் சிதைவடைவதன் மூலம் கிடைக்கும் மண் ஆன்சர் ரீகர் மண் என்பது சரி. வைகை ஆற்றின் மொத்த நீளம் எத்தனை கிலோமீட்டர் ஆகும்? வைகை ஆற்றின் நீளம் என்ன? ஆன்சர் 258 கிலோமீட்டர் என்பது சரி. விசாரணை குழு மற்றும் ஆலோசனை குழு எந்த குழுவின் வகைகளாகும்? ஆப்ஷன்ல பாருங்க. விசாரணை குழு மற்றும் ஆலோசனை குழு எந்த குழுவோட வகைகளாகும்? ஆன்சர் தற்காலிக குழுக்கள் என்பது சரி. சாத்தனூர் அணை செங்கம் தாலுகாவில் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? சாத்தனூர் அணை செங்கம் தாலுகாவில் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? தென்பெண்ணை என்பது சரி. ஷாஜகான் என்பதன் பொருள் என்ன? ஷாஜகான் என்பதன் பொருள் ஆன்சர் உலகத்தின் அரசர் என்பது சரி. தமிழ்நாட்டின் தனிநபர் நீர் நுகர்வின் அளவு எத்தனை கனமீட்டர் ஆகும்? தமிழ்நாட்டில் தனிநபர் நீர் நுகர்வின் அளவு எத்தனை கனமீட்டர்? ஆன்சர் 900 கனமீட்டர் என்பது சரி. மக்களவை அல்லது மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்க வேண்டும்? எத்தனை இருக்க வேண்டும்? மக்களவை அல்லது மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் 10ல் 1 பங்கு இருக்க வேண்டும் என்பது சரி. பேரிடர் அவசரகால தொலைபேசி எண் எது? பேரிடர் அவசரகால தொலைபேசி எண் 1077 என்பது சரி. தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு என்ன? டிஎன்பியில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் 1979 ஆண்டாகும். நிலை குழுக்கள் அவற்றின் பணித்தன்மைக்கேற்ப எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன? நிலை குழுக்கள் அவற்றின் பணித்தன்மைக்கேற்ப எத்தனை எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் நிலைக்குழுக்கள் அவற்றின் பணித்தன்மைக்கேற்ப 6 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன என்பது ஆப்ஷன் ஏ சரி. அக்பரின் தூண்டுதல் காரணமாக பைரம் கான் எந்த இடத்தில் கொல்லப்பட்டார்? அக்பரின் தூண்டுதல் காரணமாக பைரம் கான் கொல்லப்பட்ட இடம் குஜராத் என்பது சரி. தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எண் எது? தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? ஆன்சர் NH-44 என்பது சரி. நவரை பருவத்தில் பயிரிடப்படும் முக்கிய பயிர்களில் தவறானது எது? இதெல்லாம் பருவம் நம்ம பார்த்துருப்போம் வேளாண் பருவங்கள்ல. அதுல நவரை பருவத்தில் பயிரிடப்படும் முக்கிய பயிர்களில் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா நெல் என்பது தவறானது.
மழைக்கால கூட்டத்தொடருக்கான காலம் எந்த காலம்? மழைக்கால கூட்டத்தொடருக்கான காலம் ஆன்சர் ஜூலை டு ஆகஸ்ட் என்பது சரி. 1527ஆம் ஆண்டு நடைபெற்ற கான்வா போர் பாபருக்கும் யாருக்கும் இடையே நடைபெற்றது? கான்வா போர் 1527 நடைபெற்றது. அது பாபருக்கும் யாருக்கும் இடையேன்னு பார்த்தீங்கன்னா ராணா சங்கா அவருக்கு இடையே நடைபெற்றது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்களடர்த்தி சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு? நம்ம 2011 சென்சஸ் படி தமிழ்நாட்டில் மக்கள் அடர்த்தி எவ்வளவு? 555 என்பது சரி. முகலாய நிர்வாகத்தில் யார் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தினார்? அவர் யார்? முகலாய நிர்வாகத்தில் யார் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தினார்? ஆன்சர் சதா உஸ் சுதூர் என்பது சரியான விடை. நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என்று கூறும் அரசமைப்பு உறுப்பு எது? நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என்று கூறும் அரசமைப்பு உறுப்பு எதுன்னு பாருங்க, 120 என்பது சரி. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சர்க்கரை ஆலைகள் உள்ளன? தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சர்க்கரை ஆலைகள் உள்ளன? 34 என்பது சரி. கடைசி ஒன்று, ஷெர்ஷா தன்னுடைய கல்லறை மாடத்தை எந்த இடத்தில் கட்டினார்? ஷெர்ஷா தன்னுடைய கல்லறை மாடத்தை கட்டிய இடம் சசாரம் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடல் டெஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.